அண்மை செய்தி. திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆஜராகியுள்ளார். கூடுதல் விவரண செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்பொழுது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலை ஆஜராகியுள்ளார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார் வணக்கம். திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் 3வது முறையாக அண்ணாமலை அவர்கள் ஆஜராகியிருக்கிறார். திமுக முக்கிய நிர்வாகிகளது சொத்து பட்டியல் என்று குறிப்பிட்டு 2023ஆம் ஆண்டு சரியாக ஏப்ரல் 14ஆம் தேதி திமுக ஃபைல்ஸ் எனும் ஆவணத்தை அண்ணாமலை வெளியிட்டிருந்தார். இதில் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களது சொத்து பட்டியல் அடங்கிய அந்த பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக டி.ஆர். பாலுவிற்கு 10,841 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாகவும் 21 நிறுவனங்கள் இருப்பதாகவும் அண்ணாமலை வெளியிட்ட அந்த திமுக ஃபைல்ஸில் அவர் தெரிவித்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் டி.ஆர். பாலு அவர்கள் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கை தொடர்ந்தார். அண்ணாமலை அடிப்படை ஆதரவுமின்றி தன்னை பற்றி அவதூறு பரப்பியுள்ளதாகவும் அவரது கருத்து பொய்யானவை, தனது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ளது என டி.ஆர். பாலு சார்பாக முறையீடு செய்யப்பட்டது. அண்ணாமலைக்கு எதிராக 100 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு சென்னை சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் டி.ஆர். பாலு அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார். ஏற்கனவே அவதூறு வழக்கு விசாரணையின் போது திமுக ஃபைல்ஸ் குறித்து தனது கருத்தில் எந்த தவறும் இல்லை என்றும் தன்னிடம் ஆதாரங்கள் இருப்பதாக அண்ணாமலை கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் அவதூறு வழக்கு விசாரணைக்காக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் அண்ணாமலை ஆஜராகியிருக்கிறார். இந்த அண்ணாமலை ஆஜராவதன் காரணமாக கோர்ட் வாயிலில் அதிகப்படியான பாஜகவினர் குவிந்திருக்கிறார்கள், வழக்கறிஞர்கள் குவிந்திருக்கிறார்கள். இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. எப்போதுமே பரபரப்பாக காணக்கூடிய அந்த சாலை என்பது அண்ணாமலை வருகையின் காரணமாக போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்டவைகள் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு போக்குவரத்து போலீசார் அதனை சரி செய்யக்கூடிய அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. ராம்குமார்.